ஐந்தினின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறையா ஃபார்மர் நிறைய விசிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட வயலில் நம்ம விசிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வயலில் எப்படி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். என்னோட ட்ராவல் பண்ணுங்க, அவங்களோட அனுபவத்தை இதில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். நாங்கள் காக்கரட்டாம்பூ விவசாயம் பண்ணியிருக்கோங்க. நெல் ஆந்திரா பண்ணி பயிர் நட்டு அறுவடைக்கு வந்திருக்கு. அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் ஆகும். மீண்டும் அடுத்த அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு வேற வெள்ளாமல் உற்பத்தி பண்ணுவோம். இதாங்க காக்கரட்டாம்பூவு. இது ஒரு 100 பதியம் வச்சுருக்கேன். இது ஒரு 5 கிலோ வரலாம் வரும் ஒரு இதில் பொறுக்கும் பொழுது. அது பனி காலத்துக்கு தாங்க எங்களுக்கு அதுக்கு கை கொடுக்கும். இப்போ வெயில் காலம்னா மல்லிகைப்பூ வந்துடும். இப்போ இன்னும் ஒரு பொறுக்கு 2 பொறுக்கு பொறுக்கணும்னா கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா ஒன்றும் இது நின்றுருங்க. அடுத்தாப்புல வேற மல்லிகைப்பூக்கு தாங்க வேல்வு இருக்கு. இப்படி பஞ்சகாவியம் அதை அடிக்க சொன்னாங்க. அடிச்சிருக்கோம் ஒரு முறை. இன்னும் 1.5 லிட்டர் இருக்கு. 2 லிட்டர் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் அடுத்த தடவை இப்போ அடிக்கணுங்க. இதுக்கு மேலே இந்த பில்லுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தாங்க அடிக்கணும். பூ வர டயத்தில் நாங்கள் முசிறியில் தாங்க கொடுக்குறோம். அவங்க பூக்கடை மார்க்கெட்டில் கொடுத்து 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ 3 கிலோ கூட வருங்க. பூ வர்றத தக்கன அங்கே காசு விற்பனைக்கு கொடுப்போம். அவங்க மாதத்தில் எப்போ வேணாலும் பணம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாங்க. அவங்க மாமூலாக எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு. வாங்க நம்ம நெல்லை பார்க்கலாம். நம்மளுக்கு இது புரட்டாசியில் நாற்று விட்டானுங்க. நாற்று விட்டால் 30ஆம் நாள் நடவு ஆரம்பித்தோம். இப்போ அறுவடைக்கு வந்திருக்குங்க. இன்னும் ஒரு 15 நாளில் அறுவடை முடிச்சிருவேன். அதுக்கு பிறகு எதை வேணாலும் நாற்று போடலாங்க. வெள்ளாமைக்கு ஆரம்பிக்கணுங்க. கடலை போடலாம், நெல்லையை நடுறதுனால நடலாம். தண்ணி இருக்கிறத வச்சு தாங்க செஞ்சுக்கணும். ஒரு விவசாயத்துக்கு நாற்று ஒரு 10 சென்டில் நாற்று விடணுங்க. அதை 30ஆம் நாள் பிடிங்கி நடணும். 25லேருந்து 30க்குள்ளே. அதுக்கு பிறகு 22ஆம் நாள் களையை எடுக்கணும். அடி உரம் முன்னாடியே நடவுலேயே போடலாங்க. நடவில் ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை, ஏக்கருக்கு 2 மூட்டை அடி உரங்க காம்ப்ளெக்ஸு. அதுக்கு பிறகு களையை 22ஆம் நாள் களை தளவும் போது ஒரு 4 மூட்டை கலப்புரம் போடுவோங்க. அப்புறம் ஒரு 50-55ல் மேல் உரம் கொடுப்போங்க. கொடுத்துட்டு மருந்து 2 வாட்டி அடிப்போங்க. களையை தொலைவி 22ஆவதுக்கு பிறகு அதுக்கு மருந்து ஒரு ஓட்டு கொடுப்போம். இப்போ அறுவடைக்கு வந்திருக்குங்க. இதுக்கு பிறகு அறுவடை முடிச்சுட்டு தாங்க வேறு வெள்ளாமைக்கு ஆரம்பிக்க போகிறோம். இது எங்களுக்கு 10 மணிக்கு கரண்ட்டு போட்டு விட்டு தண்ணி பாய்ச்ச வந்துடுவோம். காலையில் ஏந்திரிச்சா அங்கே தான் இருப்போம். காலையில் சாப்பாட்டு வரல. மதியம் சாப்பாட்டில் எல்லாமே நாங்கள் தோட்டத்திலே குடியிருக்கோம். எங்களுக்கு சுற்றி எங்களுக்கு இதாங்க பராமரிப்பை. என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1 ஏக்கர் நட்டுருக்கோம். 1 ஏக்கர் அறுவடைக்கு வர காலத்தில் எங்களுக்கு ஒரு 40 சாக்கு வருங்க. நல்லா விளைஞ்சால் ஏதோ சீக்கு போக்குவரத்து இல்லாமல் கொண்டு வரணுங்க. அது மாதிரி கொண்டு வந்துட்டால் 40 சாக்கு நெல் அடிக்கிறாங்க. மிஷினில் அறுவடை பண்ணி அதை நெல்லை எடுத்துகிட்டு போய் அதை விலைக்கு விற்கிறதோ விற்றுட்டு மீதி இருக்கிறத சாப்பாட்டு வச்சுக்குவோம். இங்கே வியாபாரிகளுக்கு தாங்க விற்போம். உள்ளூரில் ஒரு வியாபாரி இருக்கார் மங்களம்புதூரில். அவர் மூலியமாக விற்று காசை கொடுத்துட்டு போயிடுவார். இடையை போட்டு காங்கியம் போகிறாருங்க. வெள்ளை கோயில் போவார். அவர் எங்கே ஆர்டர் கிடைக்குதோ அங்கே அனுப்புவாருங்க. எங்கள் நெல்லை பிடிச்சிட்டு போய் நாங்கள் ஒரு லோடுக்கு கொடுக்க முடியாதுங்க. இது மாதிரி அவர் 100-150 மூட்டை ஏற்றுவாருங்க. வயலாண்டில் ஈச்சரில் அவர் கொண்டு எங்கே ஆர்டர் கிடைக்குதோ அங்கே கொண்டு விற்பனை பண்ணிடுவார். அது எல்லாமே சேர்த்து 1 ஏக்கர் தாங்க. எனது 30 சாக்கு நெல் வருங்க. உங்களுக்கு அரிசி வேணும்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வழி பண்ணி தருவோம். 94 86 16 15 92. எங்கள் பேர் ஜெயராமன், மங்களம்புதூர். மொத்தமாக நெல் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. என்னை கூப்பிடுங்க இந்த நம்பருக்கு. உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். கட்டு தாங்க போடுவோம். மிஷினை விட்டு கூலத்தை உருட்டி கட்டாக ஒரு ஏக்கருக்கு 40 கட்டு வருங்க. அதை எடுத்து நாங்கள் போருக்கு விற்றுருவோம். விலைக்கு வைக்கிறதுனால விற்போம். இல்லைன்னா மாடு இருந்தால் மாட்டுக்கு வச்சுக்குவோம் தீவனத்துக்கு. எங்களுக்கு அதாங்க வேலை. ரொம்ப நன்றிங்க.